என் அன்பு குழந்தையே, சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். இத்தனை நாள் நீ அனுபவித்து கொண்டிருந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் விடிவு காலம் பிறந்து விட்டது. கஷ்ட காலங்கள் முடிந்து இன்பத்திற்கான விடிவு காலம் இன்றைய தினம் முதல் பிறந்தே இருக்கின்றது. உன்னுடைய மனதின் வலிகள் என்ன, நீ சிந்திய கண்ணீர் துளிகளின் அர்த்தம் என்ன என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை நாள் நீ பட்டு கொண்டிருக்கின்ற இத்தனை வேதனைகளுக்கும் முடிவு காலம் வந்தாகிவிட்டது. என் வாழ்விலும் மகிழ்ச்சி கிடைத்திராதா? நானும் நல்லதொரு வாழ்க்கையை இன்பமாய் நிம்மதியாய் வாழ்ந்துவிட மாட்டேனா? என்னுடைய குறைகள் அனைத்தும் தீர்ந்து விடாதா முருகா என்று அனுதினமும் என்னுடைய பெயரையும் நாமத்தையும் திரு உருவத்தையும் நினைத்து கொண்டும் சொல்லி கொண்டும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான இன்பங்களை இனி நீ வரவேற்பாய். உன் உடலின் வேதனைகள் அத்தனையும் மறந்துவிடும். உன்னுடைய மனம் முழு இன்பத்தையும் உன்னுடைய உடல் முழு ஆரோக்கியத்தையும் பெற நான் வழி செய்வேன். ஏன் இந்த பிரச்சனைகள், எதற்கிந்த கவலை என்று மனதில் குழப்பத்தோடு இருக்கும் உனக்கு அழகான வடிவத்தை காட்சியாக கொடுத்து அந்த நொடி முதல் உன் வாழ்விற்கான மிகப்பெரிய நன்மையை நீ வரவேற்கும்படியும் செய்வேன். மனதிற்குள் நிறைய ஆசைகளை வைத்திருக்கின்றாய். அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று ஆசைகளை வைத்து கொண்டு சிதைந்து போன கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதின் சுமைகள் எதை உன்னுடைய மனம் மிகவும் பாரமாக சுமையாக நினைத்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியும். உன்னுடைய தீராத பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல முடிவை கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து மன நிம்மதியோடு நீ வாழ நான் வழி செய்வேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்படக்கூடிய அளவிற்கு மாற்றம் ஏற்படும். அழகான வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுத்து எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் நிலையான மகிழ்ச்சியோடு நீ வாழ நான் வழி செய்வேன். சில சமயங்களில் சோகத்தில் மூழ்கும் பொழுது தைரியத்தை இழந்து விடுவது போல தெம்பிழந்து இருக்கின்றாய். புத்துணர்ச்சியோடு புது தெம்போடு தைரியமாக செயல்படுவதை குறிக்கோளாக கொண்டு உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்து செய். என் அன்பு குழந்தாயே, நெருப்பில் பட்டால்தான் நகையானது ஜொலிக்கின்றது, தங்கமானது மிகுந்த ஒரு வடிவத்தை பெறுகின்றது. அதே போல்தான் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்தால்தான் ஒரு நல்ல நிலைமையை அடையக்கூடிய வழிவகையும் ஏற்படுகின்றது. வெற்றி படியை ஏறுவதற்கான படிக்கட்டுகள் உனக்கு சிரமமாக இருப்பதைப் போல தோன்றலாம். ஆனால் அவை ஒவ்வொன்றும் உன்னை ஒரு நல்ல மனிதனாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள். கவலைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் எப்பொழுதுதான் விடுபடுவது என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு மிகப்பெரிய இன்பத்தை நான் கொடுத்து மகிழ்வேன். யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாத அளவிற்கு மாபெரும் சக்தியாக, வலிமை நிறைந்தவனாக நான் உன்னை மாற்றுவேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக தான் செய்து வருகின்றாய். தீராத பிரச்சனை உன்னை வாட்டி வதைப்பதால் வாழ்க்கையே வெறுத்து போய் இப்பொழுது காண்கின்றாய். அந்த நிலை விலகி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை விலக்கி வைப்பது என்னுடைய வேலையாக நான் கருதுகின்றேன். உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் தள்ளி போடாதே. நடப்பது எல்லாம் நடக்கட்டும், முருகன் நமக்கு கை கொடுப்பான் என்ற நம்பிக்கை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. கவலைகளை எல்லாம் மறந்து புன்னகையோடு நீ இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் மனதிற்குள் மகிழ்ச்சி என்ற நிலை உனக்குள் இருக்க வேண்டும். சோகமும் வருத்தமும் உடல் நலனையும் சேர்த்து பாதிக்கின்றது. இனி வரும் நாட்கள் ஒவ்வொரு விடியலும் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக உனக்கு மலரும். மெல்ல மெல்ல உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தை நீ அடைந்தே தீருவாய். நீ பெற வேண்டிய சந்தோஷங்கள் எல்லாம் அதிகம் இருக்கின்றது. உழைப்பால் உயர்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்கின்ற பொழுது சோர்ந்து விடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, உழைப்புக்கு ஏற்ற பலன் பல மடங்கு இனி கிடைக்கும்படி நான் செய்வேன். இந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னிலை தாழ்ந்து போகாது. நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். உனக்காக செய்ய வேண்டிய செயல்கள் இனி நிறைய இருக்கின்றது. என்னுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நான் மெய்ப்பட வைப்பேன். ஒவ்வொரு திட்டமும் சிறப்பான முடிவை பெறும் வகையில் உன் வாழ்க்கையில் எல்லா நலனையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நடந்து முடிந்த விஷயங்களை யோசித்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. கவலைகளையெல்லாம் மறந்து மனதை தெம்பாக வைத்துக்கொள். தளர்ந்து போய் அமர்ந்த நிமிடங்கள் எல்லாம்
சென்ற நிமிடங்களோடு முடிந்து போகட்டும். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனது கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்து வாடிப்போய் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. காலத்தின் சதி உன் வாழ்க்கையில் நிறையவே விளையாடிவிட்டது. போதும் அத்தனை ஆட்டங்களும். இந்த முருகனுடைய லீலைகள் இனி உன்னுடைய வாழ்வில் தொடரட்டும். எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை கடப்பதற்கு என்னுடைய லீலைகள் உனக்கு உதவியாகவே இருக்கும். நீ நினைத்தது போலவே உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து நிம்மதியாக சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய். சில நேரங்களில் நடக்கும் நிகழ்வுகள் உன்னை எரிச்சலூட்டுகின்றது, பயமுறுத்துகின்றது, தடுமாற வைக்கின்றது. அந்த நிலைக்குள் எப்பொழுதும் நீ செல்லாதே. நீ தைரியமாகவே இரு. எது நடந்த பொழுதிலும் அது நன்மைக்காக இந்த முருகனுடைய செயல்தான் என்று நினைத்து நம்பிக்கையோடு இரு. தேவையில்லாமல் எதையும் நினைத்து கவலைப்படாமல் இறைவனுடைய சிந்தனையில் எப்பொழுதும் இரு. அந்த சிந்தனை உன்னை வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய உதவியாக இருக்கும். என்னுடைய மனதை உன்னுடைய பக்தியால் குளிர வைத்திருக்கின்ற இந்த பக்தி உன்னுடைய வாழ்க்கையை மேலோங்கி வளரச் செய்யும். வாழ்க்கையில் மிகவும் அடிபெட்டவர்கள் பலர். வாழ்க்கையை நொந்து போய் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டு போதும் இந்த வாழ்க்கை என்று முடிவெடுத்தவர்கள் கூட என்னுடைய காட்சியை பெற்று மீண்டும் புது வாழ்க்கையை தொடங்கி இப்பொழுது ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டும் வருகின்றார்கள். பிறரிடம் உதவியை எதிர்பார்த்து வந்தவர்கள் கூட தானாக முன்போய் பிறருக்கு பல உதவிகளை செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை வாழ்க்கையில் கண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தியவன் நான். உன்னுடைய வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை நிகழ்த்தி யாரிடமும் நீ கையேந்திய நிலை மாறி நீ பிறர் கரங்களுக்கு உதவிகளை வாரி வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு வள்ளலாக உன்னுடைய நிலைமை மாறும். நம்ப முடியவில்லையா? இந்த முருகனின் மேல் நம்பிக்கை வைத்தால் அனைத்தும் சாத்தியம்தான். நீ காணப்போகும் சந்தோஷத்தின் அளவு இனி எல்லை இல்லாமல் இருக்கும். உன் வாழ்க்கையே இன்பமயமாய் மாறப்போவதை நான் பார்த்து ரசிக்கப் போகின்றேன். துயரப்பட்ட நாட்களும் துன்பத்தை அடைந்த நாட்களும் முடிந்து விட்டது. இன்பத்தையும் முழுமையான மகிழ்ச்சியையும் இனி நீ அடையப் போகின்றாய். ஆக முடியாது, செய்ய முடியாது என்ற வாக்கியத்தை உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து விடு. அனைத்தும் ஆகும், சரியாகும், முடியும், கிடைக்கும், நடக்கும் என்ற நேர்மறையான வாக்கியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, சிறப்பான விஷயங்களெல்லாம் விரைவாக நடத்தி கொடுத்து நீ மகிழப் போவதை கண்குளிர பார்த்து ரசிக்க தயாராகிவிட்டேன். என் மூலமாக பேருதவிகள் எல்லாம் உன்னை வந்து சேரும். சிறிது நேரத்திலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன் வாழ்வானது கண்டு மகிழும். ஆனந்தத்தின் மறுபெயர் உன்னுடைய பெயர்தான் என்று மாறும். நல்லது நடக்கும்.